முதல்ல நீங்கள் பங்கு சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் ஒரு சிறந்த வழி. ஏன்னா பங்கு சந்தையில் போயிட்டு நீங்கள் எது ஒரு லாபகரமான பங்கு, நீங்கள் என்ன பண்ணலான்னா பங்கு சந்தையில் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். இது வரைக்கும் எந்த பங்கு பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருக்குன்றதை ரொம்ப ஈஸியாக உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்டர்நெட்லலாம் இருக்காது. ஆனால் எந்த பங்கு ஃப்யூச்சரில் லாபத்தை கொடுக்க போகுது, நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணாக்கா இந்த ப்ராஃபிட்ன்றது வரப்போகிற காலங்கள்லேருந்து தான் வரப்போகுது. ஆனால் அதை கணிக்கிறது தான் ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம். ஒரு சாதாரண ஒரு இன்வெஸ்டரால் அதை கணிக்க முடியாது. அதுக்கு நிறைய ரிசர்ச், மைக்ரோ இண்டிகேட்டர்ஸ், மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ், அந்த கம்பெனியை பற்றின ஒரு ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் என்னோட அட்வைஸ் என்னன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகணுன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியலனாக்கா நான் சிங்கப்பூரே போக முடியாதா அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, நீங்கள் சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து உக்காந்துட்டா போதும், உங்கள் பைலட் என்ன பண்ணுவார்னா சேஃபாக சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு போயிடுவார். அதே மாதிரி நீங்கள் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு ஃபண்டு மேனேஜர் இருக்கார், அவருக்கு தெரியும், அவர் ஒரு எக்ஸ்பர்ட். அவர் எந்த பங்குகள் வரப்போகிற காலங்களில் நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்க போகுதுன்னு. ஸோ அவர் மூலமாக நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் நிறைய இருக்கும்.